வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். எடப்பாடி கோரிக்கை பிரதமர் நிராகரிப்பு பரபரப்பு தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தூத்துக்குடியில் நேற்று ஒன்றிய அரசு மூலம் புதுப்பிக்கப்பட்ட விமான நிலையம், வஉசி துறைமுகத்தில் 3வது வடக்கு சரக்கு தளம் உள்ளிட்ட மொத்தம் ரூபாய் 4600 கோடி மதிப்பிலான திட்ட பணிகள் திறப்பு மற்றும் துவக்க விழா நடந்தது. இதில் பங்கேற்ற பின் பிரதமர் மோடி தூத்துக்குடியில் இருந்து தனி விமானத்தில் நேற்று இரவு 10:15 மணிக்கு திருச்சி வந்தார். அவரை கவர்னர் RN ரவி, ஒன்றிய அமைச்சர் எல் முருகன், தமிழக அமைச்சர்கள் KN நேரு, தங்கம் தென்னரசு, பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன், மேயர் அன்பழகன் உள்ளிட்டோர் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர். அதேபோல் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் பிரதமரை வரவேற்றார். அப்பொழுது அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி, தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி ஆகியோர் உடனிருந்தனர். இதனைத் தொடர்ந்து பிரதமர் மோடி அங்கிருந்து கார் மூலம் திருச்சி கலெக்டர் அலுவலகம் சாலையில் உள்ள பிரபல தனியார் ஓட்டலுக்கு வந்து தங்கினார். முன்னதாக வரவேற்பு நிகழ்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி பிரதமரிடம் சில வார்த்தைகள் பேசினார். அப்பொழுது எடப்பாடி பழனிசாமி பிரதமரிடம் ஒரு மனு அளித்தார். அதில் விவசாயிகளுக்கான CBIL ஸ்கோர் நடைமுறையிலிருந்து விலக்களிக்க வேண்டும், தமிழகத்தில் இராணுவ தளவாட உற்பத்திக்கு வழிவகுக்கும் இராணுவ வழித்தடத்தை அமைக்க வேண்டும், இராணுவ தளவாடத்தை சென்னை, கோவை, ஓசூர், சேலம், திருச்சியை இணைத்து செயல்படுத்த வேண்டும், கோதாவரி காவேரி இணைப்பு திட்டம் செயல்படுத்த வேண்டும் என குறிப்பிட்டிருந்ததாக கூறப்படுகிறது. பிரதமரை வரவேற்ற பொழுது உங்களை தனியாக சந்தித்து சில விஷயங்களை பேச வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை வைத்துள்ளார். ஆனால் அதை பிரதமர் மோடி கண்டுகொள்ளாமல் ஓட்டலுக்கு சென்று விட்டாராம் என்றும் கூறப்படுகிறது. EPS மீது நிர்வாகிகள் அதிருப்தி. பன்னீர்செல்வம் அதிமுகவிலிருந்து விலகிய பிறகும் மதுரை திருமங்கலத்தை சார்ந்த அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமாருக்கு அதிமுகவில் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் பிரதமரை சந்திக்க சென்றபொழுது உதயகுமார் அழைக்காமல் எடப்பாடி நந்தம் விஸ்வநாதனை அழைத்து சென்றது தென் மாவட்ட அதிமுகவில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. உதயகுமார் ஓரங்கட்டப்பட்டு விடுகிறாரா, அவருக்கு கல்தா கொடுக்க திட்டமிட்டுள்ளதா என அதிமுக வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்படுகிறது. இதெல்லாம் ஓட்டலில் தன்னை சந்தித்து முன்னாள் அமைச்சர்கள் காமராஜ், விஜயபாஸ்கர், வளர்மதியையும் அவர் ஓட்டலிலேயே கழட்டி விட்டு மற்ற 3 பேருடன் சென்று பிரதமரை வரவேற்று அதிமுக நிர்வாகிகளிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த ஒரு தகவல் தற்பொழுது அரசியல் வட்டாரங்களில் பெரும் பேசும் பொருளாக இருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்முடைய